முதல்ல அப்படி கிடையாது. முதல்ல ஒரு பெண்ண வந்து கொண்டாடும் பொழுது நம்ம வந்து அத வரவேற்கணும். ஏன்னா, பெண்கள் கொண்டாடப்படுறது ரொம்ப முக்கியமா படுது. அது வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். ம், எப்படி ஒரு சாதி ரீதியிலாக இப்ப ஒரு மேலாளர் இருந்தாரு, ஒரு பியூன் இருக்காரு அப்படின்னா, அந்த பியூன் வந்து ஒரு உயர்ந்த சாதியினரா அவரே கருதிக்கிட்டாருன்னா, ம், ஒரு மேலாளர் இருக்காரு, அவரு வந்து அவருக்கு கூட அந்த பியூன் மரியாதை கொடுக்காத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, ம். இப்ப வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு ஒரு மேலதிகாரியா இருந்தா கூட, ஒரு ஆண் வந்து இவ சொல்றதெல்லாம் செய்யணுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. சரி. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில, ஆ, அரங்கம் நிறைந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து பெண்கள் முழுதா இருந்து அத பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும், அங்க ஏறி பேசக்கூடிய ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து பகுதியில இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மேடையில ஏறி ஒரு ஊக்கம் கொடுக்கிறது வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த விதத்துல உத்வேகத்தை ஏற்படுத்தும், அது மத்த பெண்களை எந்த அளவுக்கு மேல கொண்டு வரும் அப்படிங்கிறது முதல் விஷயம். சரி. இதை ஏன் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க? எல்லா ம், கட்சியுமே ஏன் இதை இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க மாட்டேங்குது? இந்த ஒரு மகளிர் உரிமை தொகைய. ம். இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து நாங்க 505 வாக்குறுதிகள்ல கொடுக்கல. ஆனா வாய் வார்த்தையாக தான் சொல்லப்பட்டது. வாய் வார்த்தையாக சொல்லப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீண்ட காலமா ஒவ்வொரு டேர்ம்ல நம்ம இதை பண்ண வேண்டிய சூழ்நிலை. வார்த்தையாக தான் சொல்லப்பட்டது எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு. அத வாய் வார்த்தையா சொல்லப்பட்டு அதன் பிறகு நம்ம இந்த கஜானா இருக்குல்ல சார், அதிமுக 10 வருஷம் ஆண்ட அந்த கஜானா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருந்து என்னன்னா, ஐ எம் சாரி யூ லாஸ்ட் ஆல் த மணின்னு. ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு வறண்டி சொரண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டது அதிமுக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, அரசுல இருந்து வேலையில இருந்து அந்த விடுவிப்பு அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு 2 வயதை அதிகரித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த விஆர்எஸ் அமௌண்ட்டையோ அல்லது அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆற அமௌண்ட்டையோ கொடுக்கக்கூடிய அளவிற்கு வயதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய கஜானாவின் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்தது. அத தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்தி பல தொழிற்சாலைகளை உருவாக்கி நம்ம இதை உருவாக்கி இருக்கோம். மேலும் இந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் மகளிர் விடியல் பயணமும் மகளிர் உரிமை தொகையும்.